நாம் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வாழைக்காய் பொடி மாஸ் செய்யலாமா? ஃபஸ்ட்டு வாழைக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுட்டு அடுத்தது பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டுருக்கோம். காரக்குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் காரக்குழம்பு மாதிரி ஒரு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடாய் கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 28 வருஷம் இந்த கடாய் இதோட லைஃபு. அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்ட் வச்சுட்ருந்தாங்க. அவங்க பேச்சுலராக இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் யூஸ் பண்ண கடாய் இது. இப்போ எத்தனை கடாய் வாங்கினாலும் இதில் டீப் ஃப்ரை இதில் ஆகிற மாதிரி வர்றதில்லை. இது நான்ஸ்டிக்கை விட சூப்பராக அப்படி நல்லா பழகிடுச்சு. வதங்கிட்ட உடனே மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள். வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? சூடான சாதம், அடுத்தது வாழைக்காய் பொடி மாஸ். இந்த ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய் பொரியல். அதுக்கு அடுத்தது முருங்கைக்காய் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் பொடி மாஸ்க்கு இந்த காரக்குழம்பு நல்ல காம்பினேஷன். அடுத்தது ரசம். அதுக்கு அடுத்தது வத்தல். வாங்க சாப்பிட்லாம்.